வணக்கங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்னு ஒரு ஊர் இருக்கும். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். திருச்செந்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் ஒரு ஆணவ படுகொலை வந்து நடந்தேறி இருக்குது. இப்ப நம்ம வந்து கவின் கேஸு, இளவரசன் திவ்யா இது மாரி வந்து நெறைய பேரோட கேஸ வந்து நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து ஜாதிய ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கும். இது மாரி நெறைய கொலைகள் வந்து வெவ்வேறு சாதியிலிருந்து காதலிச்சதுனால மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நீங்க நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் வந்து இங்க கிடையவே கிடையாது. சாதி வந்து ஒரே சாதிக்குள்ள இருக்கிற உட்பிரிவு, அந்த உட்பிரிவு இல்லாட்டியும் ஒரே சாதி, ஒரே உட்பிரிவா இருந்தாலுமே, இங்க பணம் யார் அதிகமா வச்சிருக்காங்க, யார் கம்மியா வச்சிருக்காங்க அப்படின்ற பிரச்சனையிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொலை வந்து நடக்குது. அந்த காதல் திருமணம் அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆணும், பெண்ணும். இதுல வந்து நெறைய பேருக்கு வந்து சிக்கல வந்து அவங்களுக்கு உருவாக்குற மாரி அவங்களே நெனச்சுக்கிட்டு, அவங்களுடைய மானம் போயிருச்சு, அவங்களுடைய கௌரவம் போயிருச்சு அப்படின்ற காரணத்த காட்டி, அவங்களே ஒரு கோழைத்தனமா நெனச்சுக்கிட்டு, தன்னுடைய சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கலாம் அசிங்கமா பேசுவாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டில இருந்துகிட்டு, இவ்ளோ நாள் பாசமா வளர்த்த குழந்தைங்களையோ, இல்ல அவங்க காதலிக்கிற ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஜெண்டர்ல இருக்க ஒரு மென்னையோ, இல்ல வுமனையோ வந்து கொலை பண்ணிர்றாங்க. ஸோ இது வந்து தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்க வந்து நடந்தேறிட்டு தான் இருக்குது. ஸோ இத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெளிவா பார்ப்போம். வாங்க நம்ம அரசியல் பேசுவோம். அரசியல் பேசினா மட்டும் தான் இந்த நாட்டுல வந்து நம்ம நினைக்கிற ஒவ்வொரு குற்றங்களோ, இல்ல நம்ம நினைக்கிற எந்த ஒரு மாற்றமா இருந்தாலும் மாறணும் அப்படின்னு நினைச்சா, எதுவா இருந்தாலும் பேசி தான் வந்து தீர்க்க முடியும். இல்ல அருவாள எடுத்து வெட்டுறதோ, இல்ல மிரட்டுறதோ, சண்டை போடுறதோ, இது மாரி கோச்சுக்கிட்டு போறதோ, இதனாலலாம் வந்து மாற்றம் வந்து நிகழாது. உட்காந்து பேசினா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தீர்வு அப்படின்றது வந்து கிடைக்கும். நம்ம வந்து தீர்வை நோக்கி போகணும் அப்படின்னா விவாதிக்கணும். விவாதிச்சா மட்டும்தான் இங்க தீர்வு வந்து நடைபெறும். அந்த நபர் வந்து திருச்செந்தூர்ல இருக்க ஒரு தெருவுல இருக்க ஒரு நபர். அந்த கொலை செய்யப்பட்ட நபர் வந்து அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிகண்டன். அந்த மணிகண்டன் அப்படின்றவரு பல வருடங்களாக வந்து காதலித்து வந்திருக்காரு. அவருக்கு புடிச்ச அதே சாதியைச் சேர்ந்த பெண்ண வந்து அவர் காதலிச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணும் வந்து காதலிச்சிருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஒண்ணா காதலிச்சு, அவங்க வந்து வீட்ல வந்து தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சதுனால, அவங்க வந்து வீட்ட விட்டு வெளிய போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன வந்து எடுத்திருக்காங்க. அதாவது 4 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து டிசிஷன எடுத்து, அவங்க வந்து வெளிய போயிட்டாங்க. அந்த வெளிய போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இவங்க வந்து அஃபிஷியலாவோ, இல்ல அன்அஃபிஷியலாவோ தெரிஞ்சவங்கள வச்சோ, இல்ல தெரியாதவங்கள வச்சோ பேசி, அவங்க போன 10 நாள்லயே அவங்கள கூட்டு வந்து பிரிச்சு அந்த பொண்ண வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? ரீசென்ட்டா இப்ப திரும்ப 2 டேஸோ இல்ல 1 டேஸ் பிஃபோர் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையன வந்து மணிகர்ணன் அப்படின்ற நபர வந்து ஓட ஓட வந்து வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டுனது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடு ரோட்ல வந்து வெட்டியிருக்காங்க. மரக்கடை அந்த இதெல்லாம் வந்து இருந்திருக்குது. அந்த இடத்துல உள்ள பூந்ததுக்கு அப்புறமே வந்து அவங்க தேடி புடிச்சு கண்டம் துண்டமா வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாரி ஜாதிய ஆணவ படுகொலைகள் வந்து நடக்கிறது எதுவுமே வந்து புதுசே கிடையாது இந்த தமிழ்நாட்டுல. அதுவும் இங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல இந்த சாதிய படுகொலைகள் வந்து அதிகமா வந்து நடந்தேறிக்கிட்டே இருக்குது. வட மாவட்டங்கள விட தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மக்கள் சாதிய வெறி மற்றும் அதனுடைய ஒரு வீரம் அப்படின்ற ஒரு முட்டாள்தனத்த வந்து மண்டையில அதிகமா வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து இங்க வட மாவட்டத்துல தான் இருக்கிற ஒரு நபர். ஆனா நான் தென் மாவட்டத்துல வந்து நெறைய டைம் வந்து பயணம் பண்ணியிருக்கேன், போய் பார்த்துருக்கேன். இங்க வட மாவட்டத்துல இருக்கிறத விட தென் மாவட்டங்கள்ல வந்து ஜாதிய அந்த எண்ணமும், அந்த சாதிய சுத்தி அந்த மக்கள் வாழுறது, குழுக்களாக வாழுறது, இந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா இருக்குது ரொம்ப. அப்படி சொல்லணும்னா நெறைய எக்ஸாம்பிள் இருக்கு நான் சொல்றதுக்கு. என்னென்ன அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள போனீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள எந்தெந்த தெருவுல எந்தெந்த மக்கள் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு புது நபரா இருப்பீங்க. ஒரு ஊருக்குள்ள போனீங்கன்னா, அந்த தெருவுல இருக்கிற பேனரு, கட் அவுட்டு, பிளஸ் வந்து இருக்கிற மின்சார கம்பம், அப்புறம் அவங்க போட்டிருக்க டீ ஷர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னவோ இருக்கு. அப்புறம் வந்து இந்த பாத்தியப்பட்ட உறவின் முறை அப்படின்னு வந்து நெறைய ஒரு மண்டபம் மாரி கட்டி வச்சிருக்காங்க. அவங்களுடைய சாதிக்கு ஏத்த மாரி அதுல வந்து கொட்டை எழுத்துல போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சாதி பேர்ல ஸ்கூல் இருக்கும். இது மாரி எக்கச்சக்கமா. அதுக்கப்புறம் கடை வீதிக்கு போனீங்கன்னா, அங்க வந்து கடைகள் பேர்லும் வந்து சாதி பேர்ல தான் வச்சிருப்பாங்க. இது மாரி எவ்வளவோ இருக்குங்க சொல்றதுக்கு. நான் வட மாவட்டத்துலேருந்து தென் மாவட்டத்துக்கு இங்க வந்து பார்க்கும்போது, நம்ம ஊருக்கும் இதுக்கும் வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த மக்கள் இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இங்க இவங்களுக்கு வந்து ஜாதி மட்டும் அந்த பிரச்சனை கிடையாது. ஜாதிய தவிர்த்து இவங்களுக்கு வந்து பணம், புகழ், பேரு இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்குது. இவங்க வந்து 2 பேருமே ஒரே ஜாதிய சேர்ந்த காதலர்கள் தான். ஆனாலும் அவங்க ஏன் வெட்டுறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கு. பெண் வீட்டார்கிட்ட. அந்த
கொலை செய்யப்பட்ட அந்த மணிகண்டன் வீட்டில் வந்து இவங்களோட கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க போல், இல்லை என்னன்னு தெரியல அது முழுசாக. ஆனால் இவங்களோட இவங்க கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பொருளாதார விஷயத்தில். அதனால தான் வந்து அவங்க கொலை பண்ணேன்னு வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இன்னைக்கு முடிஞ்சிரும், இல்லை இதுக்கு முன்னாடி இது நடந்ததே இல்லை, இன்னைக்கு தான் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது காலங்காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. இதை வந்து அவங்க வந்து ஒருத்தரும் அவங்களுடைய மனநிலையை வந்து சரி பார்த்துக்கணும். நம்ம வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுனாலையோ, இல்லை அவங்கள வந்து நம்ம கீழே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிநிலையை வச்சு பார்க்கறதுனாலயோ நம்ம உசந்தவங்களா ஆயிட மாட்டோம். எல்லாருமே சமம் அப்படின்னு நினச்சி ஒருத்தவங்க நினச்சி இருக்கிறதும், சக மனுஷனா மதிக்கிறதும், இது மாதிரி வந்து வாழறதுலேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே வந்து அப்படி இருக்கிறது இல்லைங்க. ஒரு ஒரு விஷயத்துலையும் ஒரு ஒரு பாகுபாடு பார்ப்பாங்க. இப்போ ஒரு நிறைய பிரச்சனைகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, லவ்ல பிரச்சனை வருது, ஸ்கூல் காலேஜ் போனால் அங்கே ஒரு பிரச்சனை வருது, படிக்கிற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் வந்து பெண்ணை வந்து தவறான எண்ணத்தில் வந்து தொட முயற்சிக்கிறாங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இங்கே இருக்கிற அரசுகளும் வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே இதில் இருக்கிற அந்த அரசு இயந்திரத்தில் இருக்கிற அமைச்சர்களோ இல்லை எம்எல்ஏவோ இவங்களே வந்து ஒரு சாதியில், எல்லாருமே ஒரு சாதியில் தான் நம்ம வந்து பிறக்கிறோம். ஆனால் அந்த சாதி வந்து தூக்கி பிடிக்கக்கூடாது, ஓகேவா? எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நம்ம ஆட்சியில் வந்து உட்கார வைக்கணும். ஆனால் அப்படி தான் இவங்க எல்லாத்தையுமே வந்து பேசுகிறாங்க. பட் ஆட்சியில் வந்ததுக்கப்புறமா திருச்சியில் எடுத்துக்கிட்டோம்னா KN நேருன்ற அமைச்சர் வந்து அவங்களுடைய ஒரு கேஸ்ட்டை பற்றி பெருமையாக பேசுவார். நாங்கள் இருக்கும்போதே நீங்கள் எல்லாருமே வந்து முன்னேறிக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசுவார். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சொல்லணும்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கோம். எம்எல்ஏ, MP, அதுக்கப்புறம் இருக்கிற அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய சாதி சங்க மாநாட்டில் கலந்துப்பாங்க. சாதி சங்க பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்குவாங்க. இது எல்லாமே இவங்க பேசுகிற கருத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. சமூக நீதி, சமத்துவம், இது எல்லாத்தையுமே வந்து பேசுவாங்க. ஆனால் அதை பேசுகிற இதே கட்சியில் இருக்க இவங்க எல்லாருமே தான் ஆப்போசிட்டாக போயிட்டு ஜாதி சங்க மாநாடு, ஜாதி சங்க இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிறாங்க. அது வந்து முன்னுக்கு பின் வந்து முரணாக இருக்குது. ஆனால் அதையும் நம்பி வந்து தொடர்ந்து மக்கள் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க. இது என்னைக்கு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக இது வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நம்ம தான் மாற்றணும். அதை நம்ம வந்து முயற்சி எடுத்து இப்போ நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கே நிறைய பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ற ஒரு ஆவலில் தான் நான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான காணொலிகளை நான் தொடர்ந்து வெளியிடுவேன். நன்றி, வணக்கம்.